லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் மியூசியம் போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அந்த மியூசியத்தில் என்னென்ன பார்த்தோங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க, நீங்களும் என்னோட பார்க்கலாம். இதுதான் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. இப்போ மியூசியத்து உள்ளே நாங்கள் நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சதும் இங்கே நின்றுக்கோங்கம்மா, ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொன்னா பிரியா. சரின்னு நான் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எதேச்சியாக குனிஞ்சு கீழே நான் பார்த்தாக்க கீழே ஃபுல்லாக நம்மளுடைய 12 ராசியையும் படமாக வரைஞ்சி ரவுண்டாக நடுவில் சூரியனை வரைஞ்சிட்டு சுற்றி மேஷம், ரிஷபம், இந்த சைடு கன்னி, மிதுனம், கடகம், சிம்மம் எல்லா ராசியையும் வரைஞ்சி வச்சுருந்தா. என்ன இந்த ஊர்லேயும் அவள்லாம் ராசியெல்லாம் இது பண்ணுவாளா அப்படின்னுட்டு கேட்டுன்னு இருந்தேன் சந்தோஷ்ட. அவளும் ராசியெல்லாம் பார்ப்பாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லின்னு இருந்தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லா ஊர்லேயும் 4 நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்குறதுங்கிறது இருக்க தான் இருக்குது. அப்புறம் அதை தாண்டி உள்ளே போனதும் நிறையா இந்த பித்தளை பாத்திரங்கள் மாதிரி வச்சுருந்தா. நம்ம வீட்டிலலாம் இருக்க மாதிரியான பாத்திரங்களாக தான் இருந்தது. அப்புறம் இந்த ஏந்திரம் நம்மலாம் அரைப்போம் அந்த காலத்தில். இப்போ நம்ம ஊர்லேயே ஏந்திரம்லாம் ரொம்ப இல்லை. அதெல்லாத்தையும் பொக்கிஷமாக வச்சுருக்கா மியூசியத்தில். இதெல்லாம் பார்த்தா என்னமோ கும்மிட்டி அடுப்பு மாதிரி இருந்தது. அப்புறம் மரத்துலேயே அவள் கத்தியெல்லாம் அந்த காலத்தில் தயார் பண்ணியிருக்காங்க. இது சாவி, பூட்டு, அப்புறம் இந்த மாதிரி பீங்கான் ஜாடி, மண்ஜாடி அதெல்லாமும் நிறையா இருந்தது. அப்புறம் இது பார்த்தாக்கா டைல்ஸுன்னு போட்டிருந்தது, வீடுகளுக்கு போடுற டைல்ஸ். இதெல்லாம் மிருகங்களோட எலும்பில் செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி போட்டிருந்தது அதில். இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஊரில் பொற்கொள்ளர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, குட்டி குட்டி சாமான்லாம், அந்த கோல்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி தராசு, அந்த நகையை எடை போடுறதுக்கான தராசு, பவுனெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் அங்கே இருந்தது. அப்புறம் மரத்தால் ஆன சாமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பழங்குற சாமான், ஏதோ அடுப்பெல்லாம் கூட இருந்தது அதில். நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது எல்லாமே இந்த இதுலேயும் மியூசியத்துலேயும். நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் அவங்களுடைய வீடு கட்டுற ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. இதெல்லாம் இந்த தந்தத்தில் செஞ்ச சீப்பு, மிருகங்களுடைய எலும்புலையும் யானையோட தந்தத்துலேயும் செஞ்சு இந்த காயின் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏதோ கேம் விளையாடுறதுக்கான காயின் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லேடிஸ்க்கு பிடிச்ச விஷயம், தங்கப்பாறை. அதுலேருந்து எடுத்து துகள்களாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மணல் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அதுலேருந்து தங்க துகள்கள் எடுத்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய தங்க கட்டி பாருங்க. அது இல்லாமல் நம்ம திருமாங்கல்யத்தில் கோத்துக்கிற குண்டு, அந்த நாணக்குழாம்பா சில சமுதாயத்தில் கோத்துப்பாங்க, அது எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இங்கேருந்து நம்ம ஊருக்கு அந்த கலாச்சாரம் வந்ததா, அங்கேருந்து இங்கே வந்ததாங்கிறது தெரியல. இந்த மாதிரி வளையமாக பண்ணி வச்சுட்டு அதை கோத்து ஒரு செயின் மாடலில் பண்ணி வச்சுருக்கா. இதெல்லாம் அந்த மாதிரி வளையத்தில் பண்ண மாடல் தான் இதெல்லாம். அதே கைக்கும் போடுற வளையல் மாதிரியும் அதையும் கோத்து ஏதோ ஒரு வளையம் மாதிரி பண்ணி அதை கோத்து கைக்கும் போடுற வளையல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நகையெல்லாம் பார்க்குறதுக்கே இதெல்லாம் எப்படி போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருசாக இருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே கோல்டு தான் பிரம்மாண்டமாக அங்கே நிறையா இருந்தது. இதெல்லாம் நம்ம இடத்துல வச்சுருக்கிற கல்சட்டி, அருக்கஞ்சட்டிலாம் மாதிரி நிறையா பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க அங்கே. இதெல்லாம் கற்களால் ஆன ஆயுதம், மரத்தால் ஆன ஆயுதம்லாமும் இதில் வச்சுருக்காங்க. நிறைய மம்மீஸ்லாம் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலை. நாங்கள் அதை பார்த்துட்டு வெளியில் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம்.
ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிடுது அப்படியும். ஆனால் அன்றைக்கி இருட்டவே இல்லை. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடின்னு இருந்தாங்க, இங்கிலீஷ் பாட்டு. இங்கெல்லாம் ட்ராம் வசதி ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ட்ராமை விட்டு இறங்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா பக்கத்துலேயே பஸ்ஸும் இருக்கிறதுனால எங்கேயும் வெயிட் பண்ணாமல் உடனே பஸ் கிடச்சிடுறது ரொம்ப சௌகரியமாக இருந்தது. மியூசியம் போயிட்டு வர வழியில் ஒரு பார்க் இருந்தது. இது இந்த ஊர்லேயே பெரிய பார்க்கும் அது. அதில் ஒரே மானெல்லாம் அப்படியே நம்ம ஊரில் ஆடு மாடெல்லாம் மேயிற மாதிரி நிறைய மான்கள் இருந்தது. அப்புறம் நாங்கள் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இங்கே வெஜிடபிள் ஸ்டாலெல்லாம் இதில் தான் ஃப்ரோசனில் தான் இருக்குது. நம்ம ஊர் காய் எல்லாமே ஃப்ரோசனில் இருக்குது. தேங்காய், பச்சை பட்டாணி, வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. கோவக்காய், மிக்சடு வெஜிடபிள்ஸு, பாவக்காய் எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட் கார்ன், ஸ்மால் ஆனியன், முருங்கைக்காய் கூட எங்களுக்கு கிடச்சிது இந்த தடவை. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.